ஓகே. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவேளை நல்ல நித்திரையை வந்து இந்த புதிய நாளை காண செய்தே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல தருணத்தை நாம் நன்றி செலுத்துகிறோம். வெவ்வேறு இடங்களில் கூட நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்க, நம்முடைய வசனத்தை தியானிக்க, அவர்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள கர்த்தர்கள் இறக்கம் பாராட்ட முடியாது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொடக்கம் முதல் முடிவு புரிந்தவரை நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர்கள் இறக்கம் பாராட்ட முடியாது. எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்புவோம். பேசு நாமத்தில் ஜெபங்களை தகப்பனே. ஆமென். இந்த நாளிலும் நாம் யோபு புஸ்தகம் 34, 35வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எலியு வந்து பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவரு பேசும்பொழுது யோபுவின் வார்த்தைகளை எடுத்து திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா, யோபு எப்படி தப்பா பேசினாரு ஆண்டவரை பத்தி அப்படிங்கறத வந்து எலியு வந்து சொல்றத நம்ம பார்க்க முடியும். சோ யோபுவின் நண்பர்கள் தேவனை குற்றப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எலியு பேசும்பொழுது ஆண்டவரை குறித்து பேசின எல்லா காரியங்களையும் வந்து அவர் கரெக்டா சொல்றாரு. ஆனா யோபுவின் காரியத்தை குறித்து அவர் பேசும்பொழுது அவரு யோபுவின் நண்பர்களை போல 3 நண்பர்களை போலவே இவரும் வந்து யோபு வந்து ரொம்ப கொடூரமா குற்றப்படுத்துறதை நம்ம வந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கிறது மூலமா நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். சோ முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 1வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் எலியு வந்து யோபுவினுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு அதுக்கு வந்து எலியு வந்து பதிலளிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன் வந்து தவறாக புரிந்து கொண்டனர்? யோபுனுடைய நண்பர்கள் 3 நண்பர்கள் ஆகட்டும் அல்லது எலியு ஆகட்டும், யோபு என்ன பேசினாரு அப்படிங்கறதான் வந்து அவங்க கேட்டாங்களே தவிர, யோபு எந்த மனநிலையில பேசினாரு, எவ்வளவு வேதனையில அவர் வந்து அதை பேசினாரு அப்படிங்கறத அவங்க கவனிக்க தவறுன்றதுனாலதான் யோபுனுடைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு சரியான பதில கொடுக்கறதுல வந்து யோபு நண்பர்களும் எலியும் வந்து தவறிட்டாங்க அப்படிங்கறத நாம வந்து அவங்க கொடுத்த பதில இருந்து நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த முதல் 9 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து எலியு என்ன சொல்லனா, யோபு வந்து தன்னைத்தான் வந்து ஒரு நீதிமான், ஆனா ஆண்டவர் வந்து என்னுடைய நீதியை வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆண்டவர் குற்றப்படுத்தினாரு அப்படிங்கறத வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் நம்ம பார்த்தோம் சொன்னா, அவர் என்ன எவ்வளவு அதிகமா அவரை வந்து குற்றப்படுத்துறாருன்னு சொன்னா 7, 8 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். யோபை போலவே பரியாசம் பண்ணுவதில்லை, தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட தெரிகிறவன் யார்? சோ யோபு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மனிதன். அதாவது ரொம்ப தண்ணி குடிக்கிற மாதிரி அவர் வந்து மத்தவங்களை பரியாசம் பண்ணார், அவர் அக்கிரமக்காரரோட கூடி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி எலிக்கு வந்து அவரை குற்றப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். சோ யோபு நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு எந்த இடத்துலயும் வந்து நான் வந்து பாவி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. நான் நீதிமான்னு சொல்றதுக்கும் நான் பாவி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ யோபு வந்து நான் நீதிமான், ஆனால் நான் ஆண்டவரால நான் தண்டிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னது வந்து நான் பாவி இல்லைன்னு அவரு சொல்லல. அதாவது நான் குறிப்பிட்டபடியா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, நான் இப்படி தண்டிக்கப்படுறதுக்கு அப்படிங்கிற இதுல வந்து யோபு வந்து சொல்றாரு. ஆனா இது பொதுவாகவே வந்து யோபுனுடைய 3 நண்பர்களாலும் எலியாலும் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனாலதான் வந்து அவங்க வந்து யோபு ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதனால அவன் வந்து யோபு வந்து தண்டிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த பார்வை
இங்க பேசின 4 பேருக்குமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 34வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் தேவனுடைய நீதியை குறித்து இந்த இடத்துல வந்து எலிஹு வந்து பேசுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதாக அவங்களுக்கு வந்து பலம் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி எலிஹு வந்து சொல்றாரு. ஆண்டவர் எப்பவும் வந்து பாரபட்சம் காட்ட மாட்டார், யாரையும் வந்து முகதாட்சியம் காட்ட மாட்டார் அப்படிங்கிறதையும் வந்து இந்த 10வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 21ல இருந்து 30 வரைக்கும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புலையும் வந்து பாரபட்சம் இல்லாதவர். அவர் வந்து ஒருத்தர் நியாயம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாரபட்சமும் அவர் வந்து காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எலிஹு சொல்றத வந்து நம்ம 21வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா 35வது அதிகாரம் நம்ம அங்க வாஸ்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் எலிஹு வந்து யோபுவை பார்த்து கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுல நீர் வந்து தேவனை பார்க்கலும் நீதி உள்ளவரோ அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்கிறத நம்ம 1ல இருந்து 3 வசனங்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 4ல இருந்து 8 வசனங்கள் வரைக்கும் நீர் நினைப்பதற்கும் மேலானவர் தேவன். அதாவது நம்ம எப்படி ஆண்டவரை வந்து ஒரு கற்பனை பண்ணிருக்கோமோ அதை விட மேலானவர் தேவன், அல்லது நம்ம எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அதை விட தேவன் மேலானவர், அதை விட மேலானவர் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல எலிஹு யோபுவை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா 9ல இருந்து 12 வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பதிலளிப்பதில்லை அப்படிங்கறத வந்து எலிஹு யோபுவுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா 13ல இருந்து 16 வசனங்கள்ல வீண் வார்த்தைகளுக்கு தேவன் பதிலளிப்பதில்லை அப்படிங்கறத வந்து எலிஹு யோபுவை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு காரியங்கள் எலிஹு வந்து யோபுவை பார்த்து பேசுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸோ யோபு எவ்வளவு வேதனையின் மத்தியில அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமா சரியானது இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் சரியில்லை அப்படின்றதற்காகவே வந்து அவருடைய வாழ்க்கையும் சரியில்லை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவரே வந்து யோபுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வந்து யோபுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கார். அந்த இடத்துல வந்து எலிஹு யோபுவை குற்றப்படுத்தும் பொழுது தண்ணி குடிக்கிற மாதிரி மத்தவங்களை பரியாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றதும், அதுக்கப்புறம் அக்கிரமக்காரனுடைய கூடி கொண்டு துன்மார்க்கனுடைய தெரிகிறவன் அப்படின்னு சொல்லி யோபுவை வந்து அவர் குற்றப்படுத்துறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னு சொன்னா, நிறைய நேரங்கள நம்ம கூட வசனத்தை சொல்லும்போது சரியா சொல்லிடுவோம், இல்ல ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நம்ம மற்றவங்க சொல்லும் பொழுது சரியா சொல்லுவோம். ஆனா மற்றவர்களை குறித்து நம்ம பேசும்பொழுது அதை சரியா அனலைஸ் பண்ண நம்ம வந்து தவறிடுறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டா சரியா சொல்றதுக்கு அநேக நேரங்களை தவறிடுறோம். காரணம், நம்ம ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கிறது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு அதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருப்பதனாலதான் வந்து ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது அதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து சொல்லிடுறோம். நம்ம முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு நம்ம முதல்ல நம்ம வாயில வர்ற வார்த்தை வந்து அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அதான் இன்னைக்கு இப்படி இருக்கிறான், இல்ல முன்னாடி எப்பமாவது பண்ணியிருப்பான் அதான் இன்னைக்கு வந்து இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்ற ஒரு காரியம். ஸோ அதே போலதான் இந்த எலிஹு ஆண்டவரை பத்தி ரொம்ப நேர்த்தியா அவர் வந்து சொல்றாரு. அவனுடைய நீதியை பத்தி, அவனுடைய நியாய தீர்ப்புகளை பத்தி
அவர் வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து பேசுறாரு. ஆனா யோபுவின் இந்த கஷ்டம், யோபு தொடர்ந்து வந்து ஆண்டவர் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் வந்து யோபுக்கு வந்து பதில் கொடுக்கல. அதுக்கான காரணங்கள் அவர் சொல்லும் பொழுது ஆஹ் யோபுவினுடைய பெருமை அல்லது யோபுவினுடைய வார்த்தைகள் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, யோபுவினுடைய இந்த பாவம் இருக்குது அப்படிங்கிற காரணங்களை வந்து நான் வந்து முன்வைத்தாரு. ஆனா நம்ம 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் வாசித்து பார்த்தோம்னு சொன்னா யோபின் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியும். சோ நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது நாம வந்து நிச்சயமா வந்து நம்ம வாயில எது வருதோ அதை வந்து நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம அதை சரியா அனலைஸ் பண்ணி சரியா நம்ம சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், இல்ல வந்து நம்ம அமைதியா இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் நிச்சயமா வந்து நமக்கு வந்து முழுவதுமா தெரிஞ்சிருப்பதுன்னா வாய்ப்பு இல்லை. இதே யோபு புஸ்தகத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது 38வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் வந்து பெருங்காட்டுல இருந்து யோபுக்கு உத்தரவு கொடுக்கும்பொழுது அவர் சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆண்டவர் வந்து ஆரம்பிக்கிறார். சோ ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஆண்டவர் டைரக்டா ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அந்த வார்த்தையை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆண்டவர் யோபுவை பார்த்து சொன்னாரா இல்ல எலியாவை பார்த்து சொன்னாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நிச்சயமா இருக்கு. அந்த ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யோபு பேசுனதாகட்டும், அல்லது யோபுவின் 3 நண்பர்கள் பேசுனதாகட்டும், இல்ல இளைஞனாகி இந்த எலிவு பேசுனதாகட்டும், இவங்க 5 பேருமே வந்து தங்களுடைய பேச்சுகள்ல வந்து தேவனை குறித்து, அதாவது தேவன் யோபுவின் வாழ்க்கையில செயல்படுற அந்த காரியங்களை மையமா வைத்து அவங்க பேசும்பொழுது நிறைய காரியங்கள் வந்து தங்களுடைய அறியாமையினால வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சோ நிச்சயமா ஒரு மற்றவருடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து தெரியறது இல்லை. அதனாலேயே நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நமக்கு தெரியாத ஒண்ணை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த பிறவி குருடன் அந்த மனுஷனை குறித்து சீசர்கள் போயிட்டு இயேசுவிடத்துல கேட்கும்போது, இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா அல்ல அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லிதான் வந்து சீசர்கள் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்ன பதில், அது அவன் செஞ்ச பாவமும் கிடையாது, அவனுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் கிடையாது, ஆண்டோடைய மகிமை அவனிடத்துல வெளிப்படும்படியா அவன் வந்து குருடனாய் பிறந்தான் அப்படிங்கறதுதான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பதிலா இருக்கு. சோ இன்னைக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், இல்ல அவனுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலே அவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதனாலதான் இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்து என்னைக்கும் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். அவர் அனுமதிப்பதற்கான பல காரணங்கள் வந்து நிச்சயமா வந்து உண்டு. ஸோ அந்த காரணங்கள் நமக்கு புரியாத பட்சத்தில் நாம வந்து ஆண்டவர் இடத்துல பொறுமையா இருந்து அவருடைய சமூகத்துல காத்திருப்பது நமக்கு வந்து நிச்சயமா நல்லது. அதை தவிர்த்து நாம வந்து தேவையில்லாமல் பேசும் பொழுது நாம் நிச்சயமா வந்து ஆண்டவர் குறித்து தவறான காரியங்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறா வந்து நம்ம வந்து அவங்களை குறித்து பேசக்கூடாது. ஏன்னா பிறகு வந்து ஆண்டவர் கடைசியா சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, யோபு பேசுனதுல வந்து ஆண்டவர் வந்து தப்பு கண்டுபிடிக்கல. ஏன்னா அவனுடைய 3 நண்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்க வந்து யோபுவை போல நிதானமா பேசல அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆண்டவர் வந்து சொல்றது நம்ம 42வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஸோ மற்றவர்களுடைய பாடுகள்ல நம்ம என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், அவங்களுக்கு எந்த விதமான ஆலோசனை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது, இல்ல அவங்களை குறித்து நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது ஒரு அவசியம். அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குணங்கள், அதாவது தேவன் நீதி உள்ளவர், தேவன் தம்முடைய
நியாயத்திற்கு வந்து பாரபட்சியமற்றவர் அப்படின்னு சொல்லி எலிகு சொன்ன அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமாக தேவனுடைய குணநலங்களை நம்ம எந்த விதமான குறைகளையும் வந்து நம்ம காண முடியாது. ஸோ எலியும் இந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த குணநலங்களை வந்து ரொம்ப நல்ல முறையிலேயே வந்து அவர் வந்து எடுத்து சொல்றார். ஸோ அநேக நேரங்கள்ல தேவனுடைய நீதி அல்லது அவருடைய நியாய தீர்ப்பு இத நாம கஷ்டப்படும் பொழுது நம்மளால அதை புரிந்து கொள்வது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவருடைய நேரம் வரும் வரைக்கும் அவர் வந்து செயல்படுறது கிடையாது. ஆனா அநேக நேரம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா யோவான் சுவிசேஷம் 11ஆவது அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நல்ல சம்பவம், லாசரு வந்து ஆண்டவர் வந்து உயிரோட எழுப்புறது. அப்போ மார்த்தாலும் மரியாலும் வந்து ஆண்டவருக்கு வந்து செய்தி சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி லாசரு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்டு மீண்டும் அங்கேயே எக்ஸ்ட்ரா 2 நாள் தங்குறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவரு போன பிறகு அங்க மரியாலும் மார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, நீர் சீக்கிரமா வந்திருந்தா எங்களுடைய சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான். அதான் வந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், சீக்கிரம். ஸோ நம்ம அநேக நேரங்கள்ல வந்து நம்ம நேரத்துல வந்து ஆண்டவர் செயல்படணும் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய நேரம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து முன்னகூட்டியும் வராது, இல்ல லேட்டாவும் வந்து வராது. ஸோ அவர் குறிப்பிட்டிருக்க அந்த நேரத்துல நிச்சயமா எல்லா காரியங்களும் வந்து நேர்த்தியாய் நடைபெறும் அப்படிங்கறத நம்ம வந்து பைபிள் முழுவதுமாவே வந்து நம்ம பாக்குறதுக்கு நிறைய சம்பவங்கள் நமக்கு வந்து இருக்கு. ஆனா நம்மளுடைய அந்த அவசர கதியினால அல்லது நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம முன்னக்கூட்டியே வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்கிறவர். அதனால நம்ம வந்து ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வந்து ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், ஆண்டவர் எப்படி தன்னுடைய நீதியையும் தன்னுடைய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதான் நம்ம வந்து 34வது அதிகாரத்துல பார்க்கணும். 35வது அதிகாரத்துல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி யோபுவை பார்த்து எலிவு கேட்கிற கேள்விகள். அவர் கேட்ட கேள்வியில ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒண்ணு, அதாவது வந்து 6வது வசனம் 7வது வசனங்கள்ல இருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுனாலயோ அல்லது ஒரு மனுஷன் நீதிமானாக இருப்பதனாலோ அவனுடைய பாவத்தினால அல்லது அவனுடைய நீதினால ஆண்டவருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து எளிவு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நாம நீதிமான இந்த உலகத்துல வாழ்ந்தா அது நமக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. நாம் பாவியா அல்லது பாவ வாழ்க்கையில நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அது நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்குமே தவிர ஆண்டவருடைய குணநலனை எந்த விதத்திலையும் அது வந்து பாதிக்க போறது இல்லை அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து எளிவு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம பார்த்தோம் சொன்னா நிச்சயமா நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கறது வந்து ஆண்டவர் வந்து பாதிக்க போறது இல்லை. இப்ப நான் நீதிமானா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு வந்து மகிமை இல்லை, அவருடைய மேன்மை உயர போறது இல்லை, இல்ல நான் பாவியா வாழ்றதுனால அவருடைய மேன்மை குறைய போறது கிடையாது. ஸோ நாம் நீதிமானா வாழ்ந்தா அது நமக்கு நல்லது, நம்மளை சார்ந்தவர்களுக்கு நல்லது. நாம் பாவத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு தான் கெடுதியை உண்டாக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஊழியம் செய்யறத வந்து அல்லது பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றத வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏதோ மேன்மை செய்யறது போல சில நேரங்கள் நம்ம நினைத்துக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவோ அல்லது நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு எந்த விதமான மேன்மையும் செய்யல, அது நமக்கு வந்து நன்மையை உண்டாக்குது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லி இந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ
நம்முடைய நாம் செய்கிற அதாவது நன்மைகள் நமக்கு நன்மையா இருக்கிறத தவிர அது ஆண்டவருக்காக இல்லை. நாம் நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த தவறான அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஆண்டவர் ஏன் வந்து யோபுக்கு இன்னும் பதில் அளிக்கல அப்படிங்கறது சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பதில் அளிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வீண் வார்த்தைகளுக்கு அவர் பதிலளிப்பதில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த எலியு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் ஏன் வந்து யோபுக்கு பதில் அளிக்கல, யோபு வந்து திரும்ப திரும்ப வந்து ஆண்டவரே எனக்கு பதில் கொடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து ஆண்டவரத்துல கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் வந்து அமைதியாவே இருந்தார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆண்டவர் அமைதியாவே இருப்பாரு. இருக்கிறதுனுடைய அர்த்தம் வந்து அவரு செயல்படல, இல்ல அவர் நம்மோடு கூட இல்ல அப்படிங்கிறது இல்ல. ஸோ அவருடைய நேரத்துல வந்து அவர் வந்து தம்மை வெளிப்படுத்துவார் அல்லது தம்முடைய கிரியைகளை அவர் நிறைவேற்றுவார். இப்போ கூட நம்ம இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, யோபுனுடைய கேள்விகளுக்கு வந்து எந்த பதிலுமே வந்து கொடுக்கல. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல நாம வந்து கஷ்டத்தின் மத்தியில நாம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கறதுனால ஆண்டவர் வந்து நம்மளை வந்து பார்க்கல அல்லது ஆண்டவர் நம்மளோடு கூட இல்ல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. ஸோ நிச்சயமா அவர் வந்து அவருக்கான நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சப்போ ஒரு காரியம் சொன்ன, மனுஷகுமாரன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இந்த உலகத்துல வந்து விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிற அநேக விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்ககிட்ட வந்து அந்த பொறுமை வந்து இல்லை. தங்களுடைய விசுவாசம், பொறுமை, இது ரெண்டும் இருந்தாதான் வந்து ஆண்டுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய நேரம் வரைக்கும் நாம வந்து பொறுமையோட இருந்து அதை பார்ப்பதற்கோ அல்லது அதை அடைவதற்கோ நம்மளால முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில நாட்கள் அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் அவங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு இத்தனை நாள் இல்லை இவ்வளவு நாள் பார்க்கலாம், எந்த மாற்றம் இல்லைன்னா நம்ம திரும்ப விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி எந்த விதமான காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் கூட நம்ம தேவனை சார்ந்து இருப்பதுதான் வந்து விசுவாசம். சோ இந்த இடத்துல எலியு என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பதில் தரல, ஏன்னா நீர் வந்து ரொம்ப பெருமையா இருக்கிறீரு, நீர் வந்து வீண் வார்த்தைகளே நீரு, அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி எலியு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் நமக்கான நம்முடைய ஜெபத்திற்கான பதில நிச்சயமா தருவார். அவருடைய நேரத்துல அவர் நிச்சயமா தருவார். ஆண்டுடைய அமைதி என்பது அவர் நமக்கு வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒருவேளை நம்ம இடத்துல பாவம் இருக்கும்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் அதுக்கான பதில கொடுக்க மாட்டார். அது நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசோதித்து பார்க்கும் பொழுது நிச்சயமா நாம வந்து அந்த பதில் வர எது தடையா இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 அதிகாரத்துல இருந்து ஒரு விஷயம் மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நம்ம எவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றோம் அல்லது எவ்வளவு நல்லா ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறத விட அது நிச்சயமா முக்கியம் இல்லைன்னு சொல்ல, மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது நாம அவங்களுடைய கஷ்டத்தை வச்சு அவங்கள நம்ம என்ன ஜட்ஜ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த இடத்துல இந்த முழு புத்தகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது யோபின் 3 நண்பர்களும் அதுக்கப்புறம் எலியும் சேர்ந்து தவறின ஒரு இடம், யோபனுடைய கஷ்டத்தை வச்சு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவன் வந்து பெரிய பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய கஷ்டத்தை வந்து அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இந்த பேசின யோபுக்கு
யோபு எதிர்த்து பேசின 4 பேர்த்தையுமே அந்த மனப்பான்மை இருந்தது. ஸோ நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யூகங்களை நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனையை சொல்லாம ஆண்டோடைய வசனத்துல இருந்து நாம் என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். நிச்சயமா அதுவும் அவங்களுக்கான ஒரு மருந்தாக அது அவங்களுக்கு இருக்கும். ஸோ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது சரியான ஒரு வார்த்தையை அவருடைய வசனத்தின் மூலமா கொடுக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் ஜெபித்து இந்த காலை நேரத்தை நாம் அன்பின் தகப்பனே இந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தோட கர்த்தாவே நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் இரக்கம் பார்க்கிறதுக்காக சொல்லி கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் அவருடைய கஷ்டத்திலே அவர்களை நியாயந்திருக்காதபடி நம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்கள் கஷ்டத்திற்கான காரணங்களை நம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கற்றுக் உதவி செய்ய முடியாது. கொடுக்கத்தாவே இந்த நேரத்திலும் இந்த கல்வாச்சாப்பல் ஊழியங்களும் இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இது மட்டுமாக வழிநடத்தின தேவன் இனி வருகிற காலங்களிலும் நிச்சயமாக நீர் வழிநடத்துகிறேன் விசுவாசம். கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் நம்முடைய வழியிலே, நம்முடைய அன்பிலே, நம்முடைய வசனத்திலே நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியாது. இந்த சூழ்நிலை மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்தினோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் மேன்மையை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். அவள் தனிப்பட்ட தேவையில் எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க சந்தித்து வழிநடத்த முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் தேவைப்பட இந்த நாளினுடைய கருத்துல போடுறோம். இந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்த முடியாது. நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய நாம மகிமைக்கு செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு இறக்க போறாரு. எங்களை தாழ்த்து இந்த கருத்துல போகும் வீட்டு நாமத்தில் ஜெபங்களால தருவோம். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் ஆமென்.